பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. அர்ஜுன், நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம். அங்க இருந்து நம்ம வேற வீடு பாத்துக்கலாம். சரியா? சரி வாங்க. பிரதாப், நான் அந்த பொண்ணு மட்டும் தான் போக சொன்னேன். நீங்க எல்லாம் எதுக்கு போறீங்க? நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் பாட்டி. இப்ப பாத்தீங்களா, அன்னிக்காக அண்ணன் போறாரு, அண்ணனுக்காக நான் போறேன், எங்களுக்காக அம்மா வராங்க, அம்மாவுக்காக அப்பா வராரு. இப்ப புரியுதா பாட்டி உங்களுக்கு? இதுதான் பாட்டி உண்மையான அன்புங்கிறது, உறவுங்கிறது. அதெல்லாம் பாட்டிக்கு புரியாதரா. வீட்டு பத்திரம் பாட்டி பேர்ல இருக்க, அது பத்திரமா இருந்தா போதும். ஆனா ஒண்ணு பாட்டி, நல்லவங்க எல்லாம் வெளியே போறோம். ஆனா இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத இந்த அணு கூல் கூல் கூல், பயப்படாத அணு. நேரம் வர வரைக்கும் நான் எதையும் வெளியே சொல்ல மாட்டேன். பாட்டி, நீங்க எப்ப போவீங்க? உங்க சொத்தை எப்ப ஆட்டைய போடலான்னு பல வருஷமா வேலைக்கே போகாததோ இந்த பாலு. எங்க அம்மாவை இத்தனை வருஷமா பக்கத்துல இருந்து பார்த்தும் புருஷனை மதிக்க தெரியாத இந்த யசோ இங்க எல்லாரும் நல்லா காத்துக்கிட்டு இருக்காங்க. வேஸ்ட் கூட்டணிய உங்க கூடவே வச்சிருக்கீங்க. தூங்கும்போது ரூமை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்குங்க. இவங்களை நம்பி நிம்மதியா தூங்க முடியாத. பகையாளிய வெளியில விடுறதை விட வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே டார்ச்சர் பண்ணணும். அதுதான் எப்பவும் நமக்கு சேஃப். அப்பதான் நாம இங்க ஜெயிக்க முடியும். பாட்டி, இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப எது பேசினாலும் வேலைக்கு ஆகாது. நீங்களே இவங்களை உள்ள கூப்பிடுங்க. கூப்பிடுங்க பாட்டி, கூப்பிடுங்க. அப்புறம் குடும்பத்தை நீங்க தான் உடைச்சிட்டீங்கிற பேர் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டா உங்களுக்கு தான் ஆபத்து. கூப்பிடுங்க பாட்டி, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். கூப்பிடுங்க ப்ளீஸ், கூப்பிடுங்க. பிரதாப், பிரதாப், என்னப்பா இது? உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் இந்த வீட்டுல தனியா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி எல்லாம் சொன்னேன். நீங்க எல்லாரும் தான் இந்த குடும்பத்திலே மூத்தவனா பெரியவனா பெரியவனான்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்னவோ உண்மையா சொன்னீங்க, நான் நம்பிட்டேன். நான் எது சொன்னாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன். இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த ஆதங்கத்திலையும் பயத்திலையும் தான் நான் ஏதோ கோவத்துல அப்படி பேசுவேன். மத்தபடி தனிப்பட்ட முறையில யார் மேலே எனக்கு கோபமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இதையே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. பேசாம எல்லாம் உள்ள போங்க. நான் தான் சொல்றேன்ல, உள்ள போங்க. அட உள்ள போங்க. பாட்டி, நீங்க வெளியே போக சொன்னது அண்ணியை தான். அவங்கள முதல்ல கூப்பிடுங்க, அப்புறம் நாங்க வரத பத்தி யோசிக்கலாம். அதான் உங்க எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்றேன்ல, தனித்தனியா ஒவ்வொருத்தரையா சொல்லணுமா? பாட்டி, இப்படி பொதுவா சொன்னா எப்படி பாட்டி? முதல்ல காயம் பட்டவங்களுக்கு மருந்து போடுங்க. அதுக்கு பாட்டி, ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்க ரோஜா அண்ணிய வெளியே போக சொன்னதுமே நாங்க எல்லாருமே ரோஜா அண்ணி பக்கம் தானே சாஞ்சோம். பாத்தீங்கல்ல, உங்களை 25 வருஷமா நாங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம். நியாயமா நாங்க எல்லாருமே உங்க பக்கம் தான் சாஞ்சிருக்கணும். ஆனா அன்னிக்கு இந்த வீட்டுல எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அண்ணி எல்லார் மேலையும் காட்டுற உண்மையான அன்புதான். அவங்க யாரையுமே சின்னவங்க பெரியவங்க அப்படி தகுதி பார்த்து பழக மாட்டாங்க. அதனாலதான் அன்னிக்கு இந்த வீட்டுல இவ்வளவு சப்போர்ட் இருக்கு. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க பாட்டி. நீங்கெல்லாம் பாடம் நடத்துற அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன்ல. அர்ஜுன், உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு உள்ள வா. அது நீங்களே சொல்லுங்க. பொண்ணு இந்த பொண்ணு இல்ல பாட்டி, அவங்க பேர் ரோஜா.
ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம். இந்த அம்மா, நீ என்ன பாட்டி பாட்டின்னு கூப்பிடுவேல்ல, இந்த பாட்டி சொன்னா கேட்க மாட்டியா? நான் உன் காலை விழுந்து கூப்பிட்டாதான் வருவியா? பாட்டி, என்ன பாட்டி? பாட்டி ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. எந்திரி 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 எந்திரி. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. என்னைக்குமே இந்த வீட்ல நீங்க தான் பெரியவங்க பாட்டி. உங்க கைதான் எப்பவுமே ஓங்கி இருக்கணும். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் பாசம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் பாட்டி. எனக்கு அதை மட்டும் கொடுங்க பாட்டி, போதும். அத்தை, எல்லாரும் வாங்க, உள்ள போலாம். வா அர்ஜுன். பாட்டி, நான் அவங்கள உள்ள தானே கூப்பிட சொன்னேன். நீங்க போய் இந்த ரோஜா பொண்ணுகிட்ட உன் கால்ல விழுந்துதான் உள்ள கூப்பிடணுமான்னு இப்படி இறங்கி பேசிட்டீங்க. போங்க பாட்டி. இருக்கட்டும்டா, எல்லாம் ஒரு காரணத்தோட தான். இப்ப என் மருமகளையும் பிரதாப்பையும் வீட்டை விட்டு போக வச்சுட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். என் மருமகளோட குணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவ. அதுக்கப்புறம் அவளை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவழைக்கவே முடியாம போயிடும். பார்த்தல ரோஜா பொண்ணுக்கு எத்தனை பேர் சப்போர்ட்டா இருக்காங்க இந்த வீட்டுலன்னு அஸ்வின் சொன்னானே. இந்த ரோஜா பொண்ணை ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டுல இருக்க விட்டேன், எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். நம்மள அப்படியே அழிச்சிருவா. அவளை என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். இருக்கு சிஸ்டர். சொல்லுங்க. எல்லாம் நார்மலா தானே இருக்கு? நோ ப்ராப்ளம் சார், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓ, மருமகளே, அத்தை, எதுக்கு நர்ஸ் வந்திருக்காங்க? அஸ்வினோட செக்கப்காக டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. பேஷண்ட் கூட யாரு இருப்பீங்க? ஏன் சிஸ்டர் எது கேக்குறீங்க? இல்ல, மாத்திரை கரெக்ட் டைம்க்கு கொடுக்கணும், எதை எப்பப்ப கொடுக்கணும்னு சொல்லணும், அதான் கேட்டேன். என் பேத்தி அனுதான் கூட இருப்பா, அவகிட்ட சொல்லுங்க. பாட்டி, நானும் ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்ணிருக்கேன். அங்கெல்லாம் நான் தான் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுப்பேன். இங்கேயும் நானே பாத்துக்கிறேனே பாட்டி. மருமகளே, நான் ஒரு விஷயம் சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். திடீர்னு அர்ஜுன் ரோஜாவை கூப்பிட்டா அவ்வளவுதான், இந்த வேலையை பாதியில விட்டுட்டு ஓடி போயிடுவா. அதனாலதான் சொன்னேன், அஸ்வினை எல்லா நேரமும் கூட இருந்து அனு பாத்துக்குவா. நர்சம்மா, இவ என் பேத்தி அனு, இவதான் அஸ்வினை பாத்துக்க போறா. இவகிட்டே சொல்லுங்க. போட கண்ணு, போய் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நான் தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். பொறுப்பா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு தானே மாமா. அதான். சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. இத காலையில நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். நர்ஸ், டேப்லெட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே என் அண்ணிகிட்ட சொல்லுங்க. அவங்க தான் என்ன பாத்துக்குவாங்க. அஸ்வின், என்னப்பா இது? இப்பதான் உயிருக்கு போராடி பொழைச்சு வந்திருக்க, இந்த நேரத்துல ஏன் இப்படி பேசுற? அனு உன் பக்கத்திலே இருந்து உன்னை சரியா கவனிச்சுக்கோப்பா. நர்சம்மா, நீங்க அணுகிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுங்க. சரி. அஸ்வின், என்னப்பா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற?
பாவப்பா அனு, உனக்காக தானே இதெல்லாம் செய்யறா. எனக்காக அவ எதையும் செய்ய வேணாம். இங்க வந்து அவ மருந்து மாத்திரை எதையுமே தொட வேணாம். அவ தொட்டு கொடுத்தா அந்த மாத்திரையை நான் சாப்பிடுமா? சாப்பிடவே மாட்டேன். டேய் 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 அஸ்வின், ரிலாக்ஸ். ஏன் இந்த நேரத்துல இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பொறுமையாடுறா, பி காம் மேன். எதுவா இருந்தாலும் நம்மள மீறி நடக்க போறதில்ல, புரியுதா? இல்லனா அனு எனக்கு எதுவுமே செய்ய வேணாம். அவ என் பக்கத்துல வந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். யாருக்குமே சொல்லாம எங்கேயாவது போயிருவேன். ஐயோ அஸ்வின், இவளோட மூச்சு காத்து என் மேல பட்டாலே என் உயிர் போயிரும். அவளை வெளியே போக சொல்லுங்க. அஸ்வின் மாமா, நீங்க என்ன ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. நானா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தானே இப்படி சீப்பா போயிட்டேன். என்ன சாதாரணமா நினைக்காதீங்க மாமா. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நல்லா சொல்லு. முதல்ல வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன். சொன்ன கேளு, அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருப்பா. சார் கூல் டவுன் சார், கூல் டவுன். அனு கொஞ்சம் சும்மா இரு. நான் வரும்போது பிபி ரொம்ப நார்மலா இருந்துச்சு. இப்போ 180 காட்டுது. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க இவர் பக்கத்துல வராதீங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா இவருக்கு பிபி தாறுமாறா ஏறிடும், புரிஞ்சுக்கோங்க. இருங்க இருங்க அத்தை, அஸ்வினுக்கு அனுவ பிடிக்கல அத்தை. இந்த நேரத்துல உங்க கௌரவத்தை பார்க்காதீங்க. எனக்கு என் புள்ளையோட ஆரோக்கியம் தான் முக்கியம். மருமகளே, என்ன பேசுற நீ? ஆரம்பத்துல அஸ்வினுக்கு அணு பிடிக்காம தான் இருந்தது. அதுக்கப்புறம் அணுவை அஸ்வினுக்கு பிடிச்சுதானே அவன் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். இதுங்க ரெண்டும் சேர்ந்துதான் அவன் மனசே மாத்தி கெடுத்து வச்சிருக்குதுங்க. அப்படியே அவனுக்கு அணுவை பிடிக்கலன்னா நாம விட்டுற முடியுமா? அணு பத்தி நல்ல விதமா அஸ்வின்ட்ட சொல்லி அவன் மனச மாத்தணும்ல. நீ எதை பேசுற? பாட்டி, நீங்க எதுவும் எடுத்து சொல்ல வேண்டாம். இப்ப என் கல்யாணத்தை பத்தி நினைக்கிற நிலைமையில நான் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. போயிருங்க, எல்லாரும் போயிருங்க. எல்லாரும் போங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். மேடம், இப்ப இவருக்கு நல்ல ரெஸ்டும் மன அமைதியும் தேவைப்படுது. இப்படி நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் இவருக்கு அட்மிஷன் போட சொல்லிடுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ இல்ல. மா, அதான் நர்ஸே சொல்றாங்கல்ல, அஸ்வினை இப்ப யாருமே தொந்தரவு பண்ண வேண்டாம். சரி ரோஜா, மருந்து மாத்திரை எப்படி தரணும்னு நீ கேட்டுக்கோ. சரிங்க சார். அஸ்வின் சம்பந்தப்பட்ட வேலைகளை நீயே இனிமே பாத்துக்கோ. சரிங்க சார். அனு வா. அனு, முறைக்கிறதெல்லாம் அப்புறம் முறைச்சுக்கலாம். வா போலாம். அஸ்வின், டேக் கேர். போமா. இந்தாங்க சிஸ்டர். சிஸ்டர் கிட்ட எல்லாத்தையும் விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கோ. சொல்லுங்க சிஸ்டர்.
ஐயோ அஸ்வின் இந்த தண்ணி குடி போதுமா? அஸ்வின் என்னாச்சு? என்னன்னு தெரியல நீ, ஒரு மாதிரி தலை சுத்துது. தண்ணி குடிக்கிறியா? வேண்டாம் நீ. சரி பார்த்து வா. இங்க வந்து அவ மருந்து மாத்திரை எதையுமே தொட வேணாம். அவ தொட்டு கொடுத்தா அந்த மாத்திரையை நாசா பண்ணுமா? இவளோட மூச்சு காத்து என் மேல பட்டாலே என் உயிர் போயிரும். ரோஜா, அஸ்வின் சம்பந்தப்பட்ட வேலைகளை நீயே இனிமே பாத்துக்கோ. சரிங்க சார். ரோஜா மேல கொலை பழிய போட்டும் அவளதான் இன்னும் இந்த வீட்டுல கொண்டாடிட்டு இருக்காங்க. அவளுக்கு இருக்கிற மாஸ் குறையவே இல்லையே, இன்னும் அதே செல்வாக்கோட தான் இருக்கா. ரோஜாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே அஸ்வின் என்ன கேவலப்படுத்திட்டான். நீ எனக்கு வேண்டாம் அஸ்வின். நான் எதுக்கு உன்கிட்ட பிச்சை கேட்டு நிக்கணும்? ஆனா ஒண்ணு, நீ எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ யாருக்கும் கிடைக்க கூடாது. அதுக்காக உன் கதையே முடிஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த அஸ்வின் மாத்திரை. அண்ணி, மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு, வேண்டாம். அஸ்வின் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி போடணும். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஓகேயா? எடுத்துக்கோ. இப்படிதான் சமத்தா நடந்துக்கணும். நான் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். அப்புறம் ஜூஸ் கூட ரெடி பண்ணி வச்சிட்டேன், அதையும் எடுத்துட்டு வரேன். ஓகே? ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுமே, எதுக்கு இப்பவே? இந்த மாத்திரையை நைட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அஸ்வினுக்கு தர சாப்பாட்டுல உப்பு, லெமன் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது. அதெல்லாம் சேர்த்தா உள்ள இருக்கிற பாய்சன் அக்ரிவேட் ஆயிடும். அது அஸ்வினுக்கு ரொம்ப ஆபத்தாயிடுமா, உயிருக்கும் பிரச்சனை ஆயிடும். சரி அஸ்வின், 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு வரேன். ஓகேயா? நீ ரெஸ்ட் எடு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே